கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். நான் தான் கொஞ்சம் படபடப்பாக இருக்கலாம், முகத்தை உம்முன்னு வச்சுருக்கலாம். நீங்கள் கீழே உட்காந்து கவனிக்க தான் போகிறீங்க. சிரிப்போடு சொல்லுங்களேன், ஹாப்பி சாபத். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல ஓய்வு நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு சில புதிய முகத்தை பார்க்க முடிகிறது. சூர்யா இல்லையா, உங்களை சித்தோடு திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக தேவனுடைய கிருபையினால் சபையை தாங்குகிற விசுவாச பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த செய்தியை ஒரு ரொம்ப காலமாக தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக சொல்லலாம். தலைப்பு ரெடியாக இருக்குது, ஆனால் செய்தி ரெடியாகவே இருந்துச்சு. டாபிக் ரொம்ப வருஷம் முன்னாடியே சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தலைப்பில் என்றைக்காவது செய்தியை நான் பகிர்ந்துக்கிட வேண்டும் என்று சொல்லி அநேக விருப்பம் இருந்தால் இந்த நாளில் சித்தோடு சபையில் இந்த செய்தி வெளிவர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அழியும் உலகிற்கு அதிர்ச்சி தகவல். நம்முடைய தலைப்பு நான் நிறைய கோணத்தில் யோசித்து பார்த்தேன். யாரோ ஒருவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அழியும் உலகிற்கு அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஆனால் அதிர்ச்சி தகவல் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் பிரசங்கத்தில் இடையில பேசும்போது நமக்கு இது ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தினார். அப்போ எனக்குள் எழும்பின ஒரு எண்ணம் என்னவென்றால், இந்த இரண்டு வார்த்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சத்தியத்தை படித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை இருக்கிறதே என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். அழியும் உலகத்திற்கு அதிர்ச்சி தகவல். இந்த உலகம் இப்பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யோசிக்கும் போது ஒரு அழியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. சொல்லப்போனால் அழிஞ்சு கொண்டே தான் இருக்குது. அழிய போகுது அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அழிந்து கொண்டே இருக்கிறது என்பது இன்னும் சால சிறந்த வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தியை நான் எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அநேக புத்தகத்தை திருப்பி இணையதளத்தில் சில ரிசர்ச் எல்லாம் செய்து இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் என்று சொன்னால், அவ்வளவு முக்கியமான பாடமாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி ஒரு முழுமை பெறும் என்று நான் சொல்ல முடியாது. காரணம், இது ஒரு துவக்கத்தின் செய்தியாக இருக்கிறது. தொடர் செய்தி அல்ல, இது ஒரு துவக்க செய்தி. இப்படிப்பட்ட தலைப்பின் கீழாக படிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. நாம் மிகவும் கவனமாக கருத்தில் கொண்டு இந்த செய்திக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபத்தில் நடப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். அப்போ அந்த நேரத்தில் அழிய போகும் உலகிற்கு அதிர்ச்சி தகவல் என்ன என்பதை இந்த வேதாகமத்தின் மூலமாய் நாங்கள் மிகவும் கவனமாய், மிகவும் ஜாக்கிரதையாய், தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாய் இதை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய உதவி இப்பொழுது எங்களுக்கு தேவை. ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. நீர்தாமே இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக நிரப்பி இந்த நல்ல தேவ சத்தியத்தை கேட்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஒரு சில கணக்கெடுப்பை நான் செய்தது. இந்த செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்ளும் முன்பதாக அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்த வரைக்கும் அப்லோட் காமிங்க. 1948 வருடத்திலிருந்து 2026 வருஷம் வரைக்கும் எத்தனை வருஷம் எதாவது கலெக்ட் பண்ண முடியுதா? 1948லேருந்து 26 வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை 78 வருஷம். சரிங்களா? சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 78 வருஷம். இந்த 78 வருடங்கள் இடைப்பட்ட அந்த காலத்தில் நம்மளுடைய அட்டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது கவன நேரம், ஒரு கவன திறமை, அட்டென்ஷனாக நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோம். இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சில இதை நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அதை தாமதமாக கொடுத்தனால பிள்ளைங்க இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 1948 ஆண்டில் ஒரு மனிதனுடைய ஒரு சிந்தனை திறன் எப்படி இருந்தது அப்படின்னா 30 நிமிஷம் தான் இருந்துச்சான். 1948 நான் சொல்கிறேன்.
8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதனுடைய ஒரு கான்சென்ட்ரேட்னு சொல்கிற ஒரு திறன் எவ்வளோ தான் இருந்துச்சான்? ½ அன் ஹவர். அப்போ 78 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோதான் அப்படின்னா, அப்போ இப்போல்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 1950 15லேருந்து 20%, 1978 10லேருந்து 15% குறைஞ்சிச்சு. அவ்வளோதான். 15 மினிட்ஸ் தான் ஒரு மனுஷனுடைய ஒரு அட்டென்ஷன் மைண்ட் இருந்திருக்கு. எப்போ? 1980. 1987, 1990, 2000 வரைக்கும் என்ன தான் இருந்துச்சுன்னா 12 நிமிஷமாக குறைஞ்சி போச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது 2000, 2004, 12, 15 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2025, 6 எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 25, 26 ஒரு மனுஷனுடைய மைண்ட் செட், அதாவது ஒரு கவனிக்கும் திறன் எவ்வளோ இருக்கும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும்? 2 மினிட்ஸ். சரி, 2 நிமிடம். அதை காமிக்க வேண்டாம், அடுத்த மூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். குட். எவ்வளோ இருக்கும்? என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? கேள்வி இங்கே கேட்டாச்சு, சொல்லுங்க பார்ப்போம். குதிச்சு பார்க்குறீங்களா நிறைய பேர்? 50 என்ன போட்டிருக்கு தெரியுமா? 50 செகண்ட்ஸா? அங்கே நிமிடங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். 2 விதமான விஷயத்தை பார்க்கும்போது நொடி கணக்காக குறைந்து விட்டதாக நமக்கு அங்கே கற்றுத்தருகிறாங்க. நொடி மாதிரி. நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா யாராவது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நேரம் உண்மையாகவே அவங்க முகத்தை பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 40-50 நிமிஷம் பிரசங்கம் போகுதுன்னு வைங்களேன், எவ்வளோ நேரம் உங்களால் அப்படியே என்னுடைய அழகான திருமுகத்தை உங்களால் பார்க்க முடியுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தண்ணி பாட்டில் எங்கன்னு தேட தோணும், ஃபேன் ஓடுதா அப்படின்னு பார்க்க தோணலாம். என்ன ஏசி சர்ச்சுன்னாங்க, காற்று வர மாட்டேங்கி, ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க தோணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தோணலாம். சரியா? இன்னும் மணி நேரம் ஆகிட்டு, இன்னும் காலேஜ் பிள்ளைங்க எந்திரிச்சு போனால் அவர் முடிச்சிருவாரு, இன்னும் காணுமே, ஒருவேளை எண்ணங்கள் வரலாம். சப்போஸ் தான் நான் சொல்கிறேன். இப்படி ஒருவேளை சிந்தனைகள் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்போது இந்த வருடத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் ஆராய்ச்சி போயிருக்கு, நான் ஒவ்வொன்றும் வாசிக்க நேரம் இல்லாதனால அப்படி நார்மலாக விட்டுட்டு, சரிங்களா? அதில் ரொம்ப அதிகமான யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா, இந்த க்ளோரியா மார்க் அப்படின்றவர் தான் அதிகமான பதிவை இதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போ மனிதனுடைய அந்த திறனானது, அந்த அட்டென்ஷன் மைண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 78 இயர்ஸ் 78 வருடமாக குறைந்து கொண்டே வந்துட்டு இருக்குதான். மணி நேரங்கள் இருந்ததெல்லாம் குறைந்து கொண்டு நொடிகளாக, செகண்ட்ஸ் தான். அப்போ இப்போ 2026 தான் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு நொடிகள் நீங்கள் கவனிக்க திறனோடு இருப்பீங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ நம்மளுடைய செய்தி என்னன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த உலகத்தில் அழிந்து போகிற இந்த உலகத்தில் அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை ஏற்கனவே 6000 வருடத்துக்கு முன்பதாகவே வேதம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லா வசனத்தையும் நிறைய வாசிக்க முடியாது, ஆனால் ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். 3 கேள்வி, அந்த 3 கேள்விக்கும் 4 பதில்கள், அதோடு பிரசங்கம் முடிஞ்சு. ஆனால் அந்த 4 பதிலும் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. மறுபடியும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. இன்னொரு சர்வே, லோக்கல் சர்வே என்ன பண்ண அப்படின்னா, உலக ரீதியாக இப்போது நடக்கிற நிலை என்ன? 1. 2வது, இந்தியா முழுவதும் நடக்கிற பிரச்சனை என்ன? 3வது, தமிழ்நாடு அளவில் நடக்கிற பிரச்சனை என்ன? 4வது, ஈரோடு மாவட்ட அளவில் நடக்கிற பிரச்சனை என்ன? 5வது, சித்தோடில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு ஒரு 5 விதமான ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். இப்போ நான் கேள்வியாவது உங்ககிட்ட நான் விடுறேன். உலக அளவில் நடக்கிற நிலை இப்போ எப்படி இருக்குது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன நிகழ்வு, அந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லலாம். என்ன? வார், பிரச்சனை, அதாவது சண்டை. சரி, யுத்தம், போர்கள், வேற என்ன நடக்குது உலக ரீதியாக? வேற என்ன உலக ரீதியாக நடக்குது? உலக ரீதியாக கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சா? உலக ரீதியாக கேஸ் ப்ராப்ளம் வந்துட்டா? அமெரிக்காவில் அடுப்பு இல்லையா? இப்போ அவங்க அடுப்பு யூஸ் பண்ணுறாங்களானே தெரியல, எல்லாமே டப்புன்னு சுவிட்சை போட்டுக்கிட்டு எதோ நோண்டுவாங்க, அப்படி தானே? ஓகே, வாட் போர், வேற பொருளாதார அழிவுகள், சீரழிவுகள். ஓகே, 3வது என்ன சொல்லலாம்? வேற இப்போ இருக்கக்கூடிய, சரி சித்தோட்லேருந்து கூட பேசிக் யோசிச்சா கூட உலக அளவுக்கு அது இடிக்குது. சித்தோட்டில் இன்னைக்கு அது பிரச்சனை இருக்கு. இந்த நாள் ஏசி ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை இருக்கு. என்னது? காலநிலை மாற்றங்கள் இருக்கா இல்லையா?
கிளைமேட் சேஞ்சிங். இது உலகம் முழுசும் இருக்குங்க. வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை வருதுங்கிறாங்க, மழை வர்ற நேரத்தில் குளிராக இருக்குன்றாங்க. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறிக்கொண்டிருக்குது. அப்போ இந்த உலகத்தின் நிலையை யோசிக்கும் போது தேவன் படைத்தது போல இந்த உலகம் இப்படி இழுக்குதா அப்படின்னா இல்லை. ஃபர்ஸ்ட் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிட்டுன்னு அவங்க நினைக்கலாம். உண்மைதான், 2026 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிவிட்டது. ஆனால் தற்போது உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்க்கும்போது மொத்தமாகவே மாறிக்கொண்டிருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்திய அளவில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? சரி, சிலிண்டரு, கேஸ் ப்ராப்ளம். நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே கடைக்கெல்லாம் போயிட்டு காய்கறி வாங்கி சமைக்கிற நபராக இருந்தால் இந்த நேரத்துக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. அடுத்தது ரைஸ் பிரச்சனையா? விலைவாசிகள் என்ன சொல்லவே மாட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் துட்டு இருக்கோ, 2 அரிசி மட்டும் வாங்கி கொடுங்க. அப்போ எல்லாருக்கும் விலைவாசி இந்தியா முழுவதும் பார்க்கும்போது, கணக்கெடுப்பில் பார்க்கும்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா விலைவாசிகள் அதிகம். ஜிஎஸ்டி போட்டாங்க, போயிட்டே இருக்கு. லாக்டவுன் வந்துச்சு, மக்களின் நிலையை மாற்றியது. அதுக்கப்புறம் புறப்பட்டு போடப்பட்ட சட்டம் எப்படி இருந்துச்சு? அதை விட பெருசாக இருக்குது. லாக்டவுனே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. பொருளாதாரங்கள் வேற. உங்கள் வீட்டில் எல்லா பொருளும் பத்திரமா இருக்கா? என்ன எதுவுமே நடக்காத மாதிரிலாம் இந்தியாவுக்குள்ள உட்காந்துருக்கீங்க நீங்கள். எல்லா பொருளும் பத்திரமா இருக்கா வீட்டில்? வண்டியில் ரோட்டில் விட்டுட்டு போனீங்கன்னா வண்டி பத்திரமா அடிக்குதா? காரில் ஒரு பேட்டரி கூட யாரும் உருவலையா? மோசடி அதிகமாகிவிட்டது. கரப்ஷன்ஸ், வெரி குட், கரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது? எலெக்ஷன் நடக்குது நான் சொல்லலை. ஐயோ, அது ஏற்கனவே லைவில் போகுது. நீங்கள் வேறு எலெக்ஷனை விட்டுருவோம், அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், அது பாட்டுக்கு அது போகட்டும். வேற என்ன நடக்குது? வெரி குட். அது உலக பிரச்சனையும் இருக்குது, இந்தியா பிரச்சனையும் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சத்தான உணவு என்ன செய்யலை, இந்த உலகத்தில் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் விவசாய பூமி. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எத்தனை மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில்? 28 வரையும் நான் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. 32 ரைட், 32 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. இந்த 32 மாவட்டத்துக்குள்ளேயும் அநேக இடங்களில் விவசாயம் செய்கிறாங்க. ஏன், ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே கொஞ்சம் அப்படி வெளியில் போய் பாருங்கள், மஞ்சள் மாநிலம் என்று ஈரோட்டை அழைப்பது உண்டு. போர்டு வச்சுட்டாங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், போர்டு வச்சுருக்காங்க, மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையை போட்டிருக்கு. அப்போ ஒரு விவசாய பூமி என்று சொல்லுகிற இந்த தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது அநேக இடத்துல விவசாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தின் நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு சத்தான ஆகாரம் என்ன செய்ய முடியல, கிடைக்க மாட்டேங்குது. ஈரோடு மாவட்டத்தில் என்ன நடக்குது? சரி, வெயில், அகைன் வெப்பம், சரியான சூடு. போன ஆண்டு எந்த மாவட்டத்தில் அதிகமான வெப்பம் அப்படின்னு பட்டியல் எடுக்கும்போது எந்த ஊர்? ஈரோடு. இந்த ஆண்டு ஒருவேளை கணக்கு எடுத்தால் யார் தான் வருவாங்க? அப்போ ஈரோடு வாய்ப்பு இருக்கிறது. நான் வெள்ளூர் ரொம்ப பயங்கரமான வெப்பமான இடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளூர் ரொம்ப ஒரு கிளைமேட் டிஃப்ரெண்ட் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கடலோர பகுதியில் கடலூர் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி நிறைய இடம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எந்த ஊரில் போயிட்டு நின்னாலும் இந்த ஊர் வெயில் ரொம்ப தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கணக்கு எடுக்கும்போது ஒரு சில முக்கியமான மாவட்டத்தை முன்னாடி வைப்பாங்க. அதை ஈரோடு தலை சிறந்து விளங்குகிறது. இப்போது சித்தோட்டில் என்ன பிரச்சனை? என் கேள்வியை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ சித்தோட்டில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது? மூப்பர் சொல்கிறாரு, சாப ஸ்கூல் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக நடந்துச்சு இன்னைக்கு, மற்ற நிகழ்ச்சி பிற்பாடு நடந்தது, அது ஒரு மாற்றம் என்கிறார். சரி, வேற என்ன மாற்றம் சித்தோட்டில் நடக்குது? லைவ் வரப்போகுது, இருந்தாலும் சொல்கிறேன். சித்தூரில் போய்ட்டு ஒரு காய்கறி கடை போய் தேடி பாருங்க. ஒரு காய்கறி கடை இருக்குது, ரொம்ப வருஷமாக வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த காய்கறி கடையில் போய்ட்டு ஒரு காய் வாங்கிறதுக்கு அவங்க சொல்கிறது தான் விலை. இதை அவர்களை குற்றத்திற்கோ மட்டப்படுத்துவதற்கு அல்ல, ஒரு உலகத்திலிருந்து சுற்றி வந்து இந்தியாவில் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே வந்து ஒரு வட்டமோ அல்லது ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கு உள்ளே வந்து பார்த்தாலும் சரி, பிரச்சனை ஒன்றும் மாற்றம் வந்த மாதிரி இல்லை. அவர்கள் சொல்வது தான் விலை. கொத்தமல்லி ஒரு கட்டு எவ்வளோ ரூபா? கொத்தமல்லி போடாதவர்கள் நீங்கள் பேச வேண்டாம். சாப்பாட்டில் கொத்தமல்லி போடலையா? சரி, ஒரு கருவேப்பிலை ஒரு கட்டாக வாங்குவீங்களா? இல்லை,
கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஒரு கட்டு எவ்வளோ? நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. 5 ரூபா தம்பி சொல்கிறாரு. இங்கே 12 ரூபா, 15 ரூபா. வேற இதுக்கு மேலே 20 ரூபா. யார் இது? காலேஜில் கொத்தமல்லிக்கு எவ்வளோ? வெளியில் போகும்போது வாங்குவீங்களோ? சரி, 15 ரூபா, 20 ரூபா. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? ஈரோடு. சார் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? ஈரோடு. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? நாமக்கல் மாவட்டம். பக்கத்தில் பிரிட்ஜை தாண்டினோன்னு நாமக்கல் ஆகிட்டீங்க. சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே 2 மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது 20 ரூபா. ஒரே மாவட்டத்தில் இருக்கிறவங்க 5 ரூபாலேருந்து ஆரம்பித்து 15 ரூபா வரையும் சொன்னாங்க. இதுதான் உலகத்தோட நிலை. பாஸ்டர், ஒருவேளை எலெக்ஷன் வரனால எங்கேயோ இருந்து கொண்டு வந்து அரசியலை பேசுகிறீங்களான்னு நினைக்க வேண்டாம். இது அரசியலுக்கும் காய்கறிக்கும் சம்பந்தம் நான் சொல்ல வரல. ஆனால் சற்று கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களாலும் சிறிது நேரம் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது தேவன் படைத்தது போல இந்த உலகம் இல்லை என்பதை உண்மை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வது அவசியம். பிரசங்கத்துக்கு கடந்து செல்வோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற நிலை என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுது அப்படின்னா தனிந்து போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஊர்ல அக்கிரமங்கள் அதிகமாகுதோ அந்த இடத்துல அன்பு என்ன செய்யல, நீடிக்க மாட்டேங்கிறது. அப்ப இந்த உலகம் முழுவதும் பார்க்கும்போது இன்றைக்கு அக்கிரமங்கள் அதிகமாக மாறுவதனால இன்னைக்கு ஒருவருடைய அன்பை ஒருவரால் ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியல. கொலை, கொள்ளை, மோசடி, மனிதர்களுக்கிடையே அன்பு குறைந்து போகிறது, ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் மாறிக்கொண்டிருப்பதனால ஒருத்தருடைய உண்மையான அன்பை இன்னொருத்தரால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையாவே நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவங்க மேல உண்மையாவே எனக்கு மரியாதை இருக்கு, அன்பு வச்சிருக்கிறேன், ஆனாலும் அந்த அன்பு நீடிக்க மாட்டேங்குது, அந்த அன்பு உடனடியாக முறிந்து போகிறது என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படும் போது அங்க திருட்டு நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு என் வீட்டில் ஒரு திருட்டு நடக்குமோ, இவங்களை நான் விடலாமா வேண்டாமா, இந்த நபரை நான் நம்பலாமா வேண்டாமா என்ற அளவுக்கு சிந்தனை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் இப்பொழுது நமக்கு எழும்பி கொண்டிருக்கிறது நான் சொல்ல வரேன். நம்ப முடியல தானே சில நேரத்தில். அநேக வருடங்கள் நம்மோடு இருந்து பழகினவர்கள் ஒரு துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், 20 வருஷம் உங்ககிட்ட நட்பு வச்சிருந்தேன், திடீர்னு 2 நிமிஷத்துல தூக்கி போட்டியா அப்படின்னு சொல்லி வருத்தம், வேதனை நமக்கு வருகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்த பிற்பாடு புதிதாக ஒருவேளை 2 வருஷமோ அல்லது 4 வருஷமோ பழகின ஒரு புதிய நண்பர் இருப்பார் என்று சொன்னால், அந்த 20 வருஷம் கிட்ட நண்பன் செய்த அனுபவம் நமக்கு ஞாபகம் வரும் பொழுது அந்த 4 வருஷம் 5 வருஷம் புதிதாக சேர்ந்த நண்பன் இடத்துல முழுமையாக உண்மையாக பேசுவதற்கு நாம் யோசிக்கிறோமே. நான் சொல்றது உண்மையா பொய்யா? அப்போ உலகம் எங்க போச்சு? இந்த தேவன் படைத்து கொடுத்த அற்புதமான உலகம் என்று சொன்னார்களே, அந்த உலகம் எங்க போச்சு? அதுக்கு தான் பிரசங்க தலைப்பு வச்சேன், அழிய போகும் உலகிற்கு அதிர்ச்சி தகவல். தேவன் எப்படி இந்த உலகத்தை நமக்காக படைத்து தந்தாரோ அந்த உலகம் தற்போது நம்மிடத்தில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது அடுத்த கட்டம் எங்க நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னா, பொருளாதார சிக்கல்களும் விலையற்றமும் அதிகமாயிருச்சு. இது எங்க பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 5, 6 வாசிக்கலாம். அவன் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். ரைட்டு, பிடிச்சு என்ன சொன்னா? யாரோ ஒருத்தர் வாசிங்க பாப்பா, எனக்கு உதவியா. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமை என்றும், ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கெல்லாம் முன்னாடிலாம் ஒரு 10 ரூபா விலை மதிப்பில் ஒருத்தர் நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை ஆப்போசிட்டில் அந்த பக்கம் நிற்கிறவங்க ஒரு 2 ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுக்கும் போது மீது எவ்வளோ ரூபா மதிப்பு இருக்குது? இன்னும் 8 ரூபா இருக்குது. ஆனால் இப்போ காலத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ இதை கொடுத்தனா இதை மாற்றிக்கலாம், இதுக்கெல்லாம் பேரெல்லாம் பேச முடியாது. இப்போ இது கொடுத்தனா இது அதாவது கழிச்சுக்கணும். உடனே சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல.
ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. உணவு விலையேற்றம் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகரிப்பை பார்க்கிறோம். ஏழைகள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். பொருளாதார சமநிலைகள் இன்னும் குறையவில்லை. இன்று நாம் பார்க்கிற ஒரு விஷயங்கள் அநேகமாக இருக்கிறது. வண்டி எடுத்தா யோசிக்க தோணுது. என்ன தெரியுமா? ரொம்ப தூரம் வண்டி ஓட்டணும், முதுகு வலிக்கும்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்போ வண்டிலையா போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? பெட்ரோலுக்கு பயந்து. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறது யாரு? நான் கேட்டது பெரிய அமௌண்ட். 100 ரூபா. 100 ரூபா அப்படி சொன்னால் அது பெருசாக தெரியுது இல்லை? 100 ரூபா அப்படின்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. 100 ரூபா இப்போல்லாம் யார் அப்படி பேசுறது இல்லை. டாடி ஒரு 500 தாங்க. 500 500 டாடி ஒரு 500 இல்லை? ஜோயில் கேட்பல, பாஸ்ட் 300 கேட்குறாரு, கொடுங்கப்பா. டாடி சீக்கிரம் ஜிபேயில் ஒரு 300 அனுப்பிடுங்க. ஏன் எதுக்கெல்லாம் சொல்கிறது கிடையாது வைங்களேன். அவன் சொன்னானான்னு எனக்கு தெரியல, ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இருக்கேன். டாடி பாஸ்ட் ஒரு 300 அனுப்ப சொன்னாங்க, அனுப்பிடுங்க. எதுக்கு? அது நம்மளுடைய மினிஸ்ட்ரி காரியத்துக்காக, ஒரு இதுக்காக இருக்கு இல்லையா, அது வச்சிருவோமே. கேட்கும் போது எப்படி மடல எப்படி மாறுது? 100 ரூபாய்க்கு யார் பெட்ரோல் போட்டிங்கன்னு கேள்வி கேட்டால் இன்னும் பதிலே வரல. 1 2 ஒரு நாளைக்கு 100 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபாயிரம் இருக்கீங்களா? 50 ரூபாய்க்கு 1 2 இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. 10 ரூபா 20 ரூபா எல்லாம் பெட்ரோல் போட மாட்டாங்க. மெக்கானிக்காரங்க போனால் மட்டும் 20 ரூபாய்க்கு போடுவாங்க. ஏன்னா தெரியுமா? வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. குறைஞ்சது 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல். அதுக்கு மிச்சம் போனால் 100. சரி, ஒரு நாளைக்கு 200 ரூபா பெட்ரோல் செலவாகுதுன்னு சொல்கிறவங்க யார்? சொல்கிறார் சார், சொல்கிறார் 200 ரூபாய்க்கு மேலே ஆகுது. ஆனால் 200 ரூபாய் சொன்னனால கை தூக்குறேன். சரி, நம்ம மத்தியில் புல்லட் பாண்டி இருக்கிறார். ஐயா, நீங்கள் உங்கள் வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சது இவ்வளோ ஆகுது பாஸ்டர். அதாவது அதிகமாக செலவு பண்ணா நாம தான், அதாவது 300 ரூபான்றாரு. அதான் அப்படி சொல்கிறாரு வேறு விதத்தில். 300 ரூபா. கார் வச்சுருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துருமே. கார் வைத்திருப்பவர்கள் ஒரு நாளைக்கு வெளியில் போனீங்கன்னா குறைஞ்சது எவ்வளோ போட வேண்டியிருக்கு? 1000 ரூபா. அப்படி சொல்லக்கூடாது. 1000 ரூபாவா அப்படி சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு புறப்படுவதற்கு 1000 எடுத்து தூக்கி பெட்ரோல் போட்டு வந்துடுறீங்க. நம்ம கேஸ் நல்லா ப்ராப்பராக வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராஸோட விலை எவ்வளோ தெரியுமா? சிலிண்டர் எவ்வளோ? 940 ரூபா. ஆனால் பெட்ரோல் எவ்வளோ போட்டுட்டு இருக்கு? 1000 ரூபா. ஹோட்டலுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு போவோம்னு சொல்கிறத மீறி நான் வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நல்லா சாப்பிட்றதுக்கு போகிறோம். குறைஞ்சது எவ்வளோ செலவாகுது? இதை மட்டும் உங்ககிட்டே நான் விட்டுறேன். ஹோட்டலுக்குள்ளே போனால் குறைஞ்சது இவ்வளோ ஆகுது பாஸ்டர், சொல்லுங்க பார்ப்போம். 200 ரூபா. ஓகே, 200 ரூபா ஆகுது எனக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒரு ஆள் போவீங்களோ? 2 பேரா? சரி, நீங்கள் ஓகே. சூர்யா அண்ட் ரோஹித்தா, அர்ஜுன், சாரி அர்ஜுன், 2 பேரும் போகும்போது 200 ரூபா ஆகுது. அப்போ 100 ரூபாயில் முடிச்சிடறாங்க. எவ்வளோ பட்ஜெட் ஃபேமிலியாக இருக்கீங்களே, சூப்பர். ரைட், வேற குறைஞ்சது நான் ஹோட்டல் போனால் இவ்வளோ ஆகுது. நீங்கள் சொல்லலைன்னா யாருமே இனி சாப்பிடக்கூடாது. அப்புறம் அப்போ சொல்லுங்கள், ஹோட்டல் போனால் குறைஞ்சி டைம் ஓடுது. இதெல்லாம் வந்து ஏன் நடைமுறை பாடத்துலேருந்து எடுத்து கொடுக்குறேன்னா அவ்வளோ அதிர்ச்சி தகவல் உள்ளே இருக்குது. நான் சொல்லி முடிச்சிருவேன். ரைட்டா? ஹோட்டலுக்கு போனால் எனக்கு குறைஞ்சது இவ்வளோ ஆகுது அப்படின்னு கபிலன் சொல்லுங்க பார்ப்போம். ஹோட்டலுக்கு போனால் குறைஞ்சது எவ்வளோ ஆகுது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு? ஒருத்தர் 200 ரூபா சொல்லிட்டாரு. ஓகே, 600, 600 ரூபா. 1000 தண்ணி இருக்கா? சரி, இதை நம்ம எப்படி சொல்லணும் சொல்லியிருக்கேன்? 1500 ரூபா. குறைஞ்சது ஒரு 4 பேர் ஒரு குடும்பத்தினர்கள் போனாங்கன்னா 1500. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிட்டோம் என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து. சாப்பாடு சாப்பிடும்போது பணத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். உள்ள ஹோட்டலுக்கு போகும்போது கூட யோசனை வராது. கை கழுவும் போது ஐயையோ எவ்வளோ ஆச்சுன்னு தெரியலையே. ஒன்று காலை உள்ளே மிதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இல்லைன்னா வாய்க்குள்ளே பிதுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ரெண்டுமே யோசிக்காம கை கழுவும் போது ஆம்லேட் ஒன்று சாப்பிட்டோம், 2 தோசை, ஒரு ரைஸ் வாங்கினா அவங்க பிளேட்டில் இது போச்சு, எவ்வளோ வச்சுட்டாங்க நமக்கு ஆப்பு இன்னைக்கு. சரி, எவ்வளோப்பா ஆச்சு? எத்தனை பேர் கை கழுவும் போது அப்படி யோசிச்சிருக்கீங்க? அப்போ என் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, விலைவாசிகள் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. கேட்டால் அங்கே ஒரு போர்டு போட்டுருவாங்க, இன்று முதல் இந்த உணவு சம்மந்தமான காரியம் கொஞ்சம்
ரேட் அதிகமாகிட்டுன்னு போட்டாங்க. எல்லா இதுலேயும் போட்டாங்க. முதல்ல காய்கறி விலைவாசி அதிகமாச்சுன்னு சொல்லி ஒரு 10-20 அதிகமாக்குனாங்க. அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்தனால அங்கே கொஞ்சம் 10-20 அதிகமாக்குனாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு மீல்ஸ் சாப்பாடு எனக்கு நினைவு வந்ததுலேருந்து 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்பா. 30 ரூபாய்க்கு சின்ன வயசில் ஒரு மீல்ஸ் சாப்பாடு 30 ரூபா. 35 கேள்விப்பட்டேன், 40 கேள்விப்பட்டேன், 50 கேள்விப்பட்டேன். அரை சாப்பாடு 30, ஆஃப் ஃபுட்டில் 30, முழு சாப்பாடு 50 அப்படி கேள்விப்பட்டேன். இப்போ குறைஞ்சது ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்தோன்னா சாப்பாட்டின் விலை 90 ரூபா. குறைஞ்சது 80 rupees மீல்ஸ். அதாவது இந்த ஒயிட் ரைஸ் வெஜ் மீல்ஸ், அதில் கொஞ்சம் கறியே இல்லாத கறி குழம்பு ஊற்றுவான். அப்படி தொட்டுட்டோன்னா 110. நம்ம அமைதியாக வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு. இதெல்லாம் உணவு காரியங்கள், விலை அதிகமான காரியங்கள் நம்மை விட்டு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய செலவுகள் அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டம் எங்கே போகுது அப்படின்னா, நமக்கு அழிவு எப்படிலாம் வருது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அரஜான் வைத்து தடை செய்வதற்கு கூட நமக்கு பாதிப்பு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம யோசிக்கிறோம் அழிவு அழிவு இந்த இப்பொழுது உலகத்தில் நடக்கிற நிலையை பார்க்கும்போது, அநீதி அக்கிரமம் நிறையும் போது என்னுடைய சகோதர சகோதரிடத்தில் காணப்பட்ட அந்த மெய்யான கிறிஸ்து கொடுத்த அன்பின் ஐக்கியத்தை நான் செய்ய முடியாமல் போது, அந்த பிரிவுகள் வரும்பொழுது நான் சுயமாய் வாழ விரும்புகிறேன், நான் என்னுடைய செல்ஃபிஷ் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையின் செலவுக்குள்ளே போகும்போது இந்த அரஜான் வைத்தை நிறைப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இந்த உலகம் சோதனைக்குள் நம்மை கொண்டு போகிறது. மூன்றாவதாக மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கும் போது, மத்தேயு 24 வசனம் 6-7 வாசிங்கன்னா, யுத்தங்கள் மற்றும் பஞ்சத்தை நாம் கேள்விப்படுகிறோம். நம்ம பஞ்சம் யோசிக்கும் போது யுத்தத்தை கேள்விப்பட்டோம். ஆனால் பஞ்சம் யோசிக்கும் போது எங்கேயோ வேறொரு இடத்துல மாத்திரமல்ல, இன்றைக்கு சில நேரத்தில் இன்னைக்கு சிலிண்டர் ஒருவேளை எல்லார் வீட்டிலும் நின்று போச்சு, யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டா இங்கே பஞ்சம் தான். ஒருவேளை ஆல்டர்னேட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒருவேளை சுவிட்ச் போட்டா எரியிற மாதிரி அடுப்பு வாங்கி வச்சிருக்கலாம், அல்லது பழைய காலத்துக்கு திரும்புவது போல விறகு எடுத்து சமைப்பதற்கு போகலாம். இது நெருப்பு இல்லாதனால உணவு தட்டுப்பாடு. ஒருவேளை உணவுக்கு அரிசி இன்னைக்கு இல்லை, என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லா ரைஸ் மில்லேருந்து கூப்பிடுவோம். இன்னைக்கு ரேஷன் கடைக்காரங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, வீட்டில் வாங்கின என்ன குப்பம் எல்லா குப்பம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் போச்சு. புல்லட் ரைஸ், அந்த ரைஸ், எந்த ரைஸ் எல்லாமே போச்சு. அடுத்த நிலைமை என்ன பண்ணுவோம்? சரி, ஆல்டர்னேட்டிவாக யோசிப்போமே. அடுத்து ஒருவேளை அவுள் வகையானதோ இல்லை பருப்பு வகையானதோ, அல்லது பருப்பு உணவு வேக சாப்பிட முடியாதுன்னு, ஆமாம், சுண்டலோ அல்லது கடலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு சொல்லுங்களேன். சமைக்காத உணவுகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு சாப்பிடலாம். நிறைய பழங்கள் இருக்குது, ஃப்ரூட்ஸ், ஒருவேளை அதை வாங்கி சாப்பிடலாம். இப்படி எல்லா விதமான உணவுக்கும் ஒருவேளை அழிவு வந்துருச்சுன்னா எங்கே போய் சாப்பிடுவோம்? அப்போ இந்த அதிர்ச்சி என்ன செய்தி என்று சொல்லும்போது, இந்த அழிய போகிற உலகிற்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிர்ச்சியான தகவல் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயம் நம்மை நோக்கி நெருங்கி கொண்டு வருகிறது. எத்தனை பேர் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்த பிற்பாடு பயத்தோடு பக்தியை வளர்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைய நாளிலே இந்த செய்தி கற்றுக் கொடுக்கிற பாடம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அதிர்ச்சி அழிவு தகவலை கேள்விப்பட்ட பிற்பாடு ஒரு உண்மை கிறிஸ்தவன் வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், மிகவும் ஞானத்தோடு வாழ வேண்டும். மற்றவங்க போல வாழணும்னு நம்ம கனவுல கூட நினைக்கக்கூடாது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்படி என்ன அர்த்தம்? இது நடக்க வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. இது நடந்ததான் ஆகணும், இதுக்குள்ள நம்ம எல்லாம் போயிட்டு வரதான் ஆகணும். இந்த பாதி பிரசங்கத்தை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. ரைட்டு, மறுபடியும் சோத்துக்கு வழி இல்லாமல் போக போதோ. 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய். ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி, நம்ம புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஏற்கனவே கேட்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கல, எந்த ஊர் சண்டை? சித்தோடு கங்காபுரமா? ஈரானுக்கும் இஸ்ரேல். நான் இப்போ கேட்குறேன், தெரியாமல் தான் நான் கேட்குறேன்,
இப்போ நல்லா தெரிஞ்சே நான் கேட்குறேன், இஸ்ரேல் கிட்டேயோ ஈரான் கிட்டேயோ நான் போயிட்டு எதையாவது சண்டை போட்டேனா? இல்லை இங்கே அமர்ந்து இருக்கிறவர்கள் யாராவது ஒருவர் போயிட்டு அந்த நாட்டு மக்களோட ஒருவேளை யுத்தம் பண்ணிட்டு வந்தீங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்கிற ஈரோடு மாவட்டத்தில் சித்தோடு பகுதியில் வசிக்கிறேன் நான், எனக்கு இந்த பஞ்சம் வருதுன்னு சொன்னால் ஏன்? யோசிச்சு பாருங்க. சாத்தானின் திட்டமானது மிகவும் மிகவும் வலுவடைந்து இருக்கிறது. எங்கு அடித்தால் எங்கு குறிவிலும், எங்களது தாக்கினால் எப்பொழுது யார் விழுவார்கள் என்று சொல்லி அநேக திட்டத்தை ரொம்பவும் துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறான். அப்போ இந்த உலகம் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கு அடையாளம் சில விஷயங்கள் நாம் பழக 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 அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், இதே இடத்துல இதே மேடையில் நின்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஜன்னல் எல்லாம் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் 10 பேர் குடியிருக்கிறாங்க. 2 பேர் நல்ல வாசலை பெருக்கி நல்ல அழகாக நீட்டாக இது பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து எல்லாரும் சுத்தமாக வீடை வச்சுருந்தாங்க. ஒரு 2 குடும்பம் எங்கேயோ வெளியூர் போயிடுச்சு. அந்த வீட்டுக்கு வெளியில் கோலமும் போடலை, பெருக்கமும் இல்லை, சுத்தமும் பண்ணலை. இதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓனர் ஒரு நாள் வந்து கேட்குறாரு, என்னப்பா சுத்தமாக வச்சிருக்கணுமே, ஏன் இப்படி நீங்கள் குப்பையாக வச்சிருக்கீங்கன்னு ஓனர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க பதில்? அதோ பாருங்க, அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யல, சுத்தமாக வைக்கல, நான் மட்டும் ஏன் சுத்தமாக வைக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு பதிலை ஒருவேளை உண்மை கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் உண்மையாலே கிறிஸ்தவர்களா? அதுக்கப்புறம் உண்மை கிறிஸ்தவங்க கிட்ட போய்க்கலாம். ஒருவன் தவறு செய்கிறான் என்பதற்காக நானும் அதே தவறு செய்வதற்கு நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று சொன்னால் I'm a true Christian. Sorry, I'm a Christian. இல்ல. அப்ப இந்த உலகம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கும் போது அங்க சுத்தி இங்க சுத்தி ஒருவேளை ஏதாவது தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இயற்கை ஓரமாக போனோம் அப்படின்னு சொன்னா, அங்க லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல லூக்கா மருத்துவர் அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும். போதும், ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் மீண்டும் சொல்றாரு. ஆனா இதுல விசேஷமாக பதிவு பண்ணப்பட்ட வார்த்தை மகா பூமி எதிர்ச்சிகளும், இயற்கை சார்ந்த விளைவுகளையும் நம்ம பார்க்க முடியும். சரி, இங்க சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வைங்களேன், ஒன்றும் கிடைக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த உணவு காரியங்கள் இந்த விஷயம்லாம் எங்கேருந்து வருதுன்னா காட்டிலிருந்து வருதுங்க, வாங்க மலைகளுக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் ஒருவேளை ஓடி போயிட்டு ஏதாவது பழம் இருக்காதா, ஏதாவது சாப்பிட முடியாதா அப்படின்னு ஓடிட்டு அங்கே வர்ற நீர் வீழ்ச்சியில் இருக்கிற தண்ணீரை ஒருவேளை நம்ம அருந்தி வாழ்ந்து ஏதோ கொஞ்ச காலம் உயிரை வாழ்ந்துக்கலான்னு சொல்லிட்டு ஓடுறோன்னு வைங்களேன். ஒருவேளை மலையிலேருந்து மேலேருந்து வேகமாக உருண்டு பாறைகள் உருந்தது என்று சொன்னால் எங்கே போவோம்? எங்கே போவோம்? இந்த செய்தியை இந்த நாளிலே நம்ம ஆண்டவர் நமக்கு பேசுவதற்காக அனுமதித்ததுக்கு நான் நன்றி செலுத்தி நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும், அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும், அவருடைய சமூகத்தில் திரும்பாத பட்சத்தில் இப்படிப்பட்ட அழிவுக்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் நீங்களும் நானும் அகப்படுவோம் என்பதை ஒரு நாளும் மறுக்க முடியாது. இதை குறித்து பைபிள் இவ்வளோ நேரம் சொல்லிச்சு. இன்னும் ஆழமாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அந்த கிளைமாக்ஸ்குள்ளே போகிறேன். வாசிங்க, தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் முதல் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இனி வரப்போகிற நிலையை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 விஷயம் சொல்லுது. அதில் முதல் விஷயத்தை பார்ப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், உன் ஜனத்தின் புத்திரருக்காக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் இதுவரைக்கும் பார்த்திராத, அதான் போட்டிருக்கு, உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். போதும். C-19 ஷார்ட் ஃபார்மாக சொன்னேன். அப்படின்னா என்ன? கோவிட் எப்போ வந்துச்சு? கோவிட் 2019 சொல்கிறவங்க எத்தனை பேர்? 2017 ஒருத்தர் சொல்கிறாரு. கோவிட் அப்படின்ற வார்த்தையே 2019 தான் கேள்விப்பட்டோமா? நம்ம 19 தான் கேள்விப்பட்டோங்க. ஆனால் அது பல வருடத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்றாங்க. நாட் ஓன்லி 18, அதுக்கு முன்னாடி வருஷத்துலேயே வந்துருச்சு. கோவிட் அப்படின்றது ஒரு வகையான ஒரு நோய், ஒரு வியாதியின் பரவல்.
எப்படி சிக்கன் குனியா, மட்டன் குனியா, பீஃப் பினியா, இது குனியா, இந்த மாதிரிலாம் ஏதாவது நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களாம் டாக்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், ரைட்டா? இப்படி ஒவ்வொரு குனியான்னு சொல்லிட்டு நம்மளை குனியா வாங்கிட்டாங்க, எந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி கோவிட்-19 அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்துச்சு. யாராவது எதிர்பார்த்துருந்தீங்களா? ஆமாம் 2019 தொடர்ந்துடும் சொல்லி சொன்னாங்க. 2019 மறுபடியும் கோவிட்-19 வந்துச்சுன்னா C-19 சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்த அமெரிக்கா நபர்கள் எழுதின ஒரு புத்தகம், இந்த தலைப்பு டக்குன்னு மறந்துட்டேன், அமெரிக்காவின் பாவம் சம்திங் ஏதோ ஒரு புத்தகம் இருக்குது, இங்கே இருக்குது, நம்மளுடைய லைப்ரரியிலும் இருக்குது. அதில் வாசிக்கும் போது நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. கோவிட் எப்போ வந்துருச்சான்? 2019 மறுபடியும் வந்திருக்கு. இந்த வியாதியை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி தானே? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, எக்ஸ்பெக்டும் பண்ணலை, அக்செப்டும் பண்ணலை, அப்படி தானே? ஆனால் இனி வர்ற நாட்களில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பெக்ட் பண்ணாததை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள். கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தின் நிலைமை. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்ற ஒரு விஷயங்கள் அடுத்து வரப்போகுது, பைபிளில் சொல்லப்பட்ட நிகழ்வு. அதை தொடர்ந்து அப்படி பார்க்கும்போது தேவனுடைய மக்களுக்கு ஒரு துன்பங்கள் சூழ்ந்து காணப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் சந்தோஷப்படுவீர்கள்னு போட்டிருந்தா நான் இந்த பிரசங்கத்தை எடுத்திருக்க மாட்டேன். சொன்னது என்ன தெரியுமா? பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்கள் கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அப்படின்னு அல்ல, உண்மையாக வாழ நினைக்கிற அத்தனை பேரும் பகைக்கப்படுவார்கள். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:7, Psalms chapter 91 verse 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது? ஒருவேளை கடைசி கால சம்பவத்தை பற்றி படிக்கிறனால இந்த வசனத்தை திடீர்னு பழைய ஏற்பாட்டில் கொண்டு வந்து பார்க்கும்போது, பாஸ்டர் இதெல்லாம் கடந்து போயிட்டாங்க, அந்த காலத்து மக்களுக்கே முடிஞ்சு போச்சு வசனம், இனி வர்ற நாட்களுக்கு, இனி வர்ற ஜென்ரேஷனுக்கு ஒருவேளை அந்த வசனம் பலிக்காதோ அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வசனம் நமக்காகத்தான். ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த கடைசி உபத்திரவங்கள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்கு எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? எந்த ஆதாரம் இருக்குன்னா 4 ஆதாரம் இருக்குது. இன்றைக்கு பிரசங்கத்தில் 4 ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் அநேக ஆதாரங்கள் இருக்குது. வாசிங்க. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட மோசமான உலகம், இப்படிப்பட்ட அழிவுகள் வருகிறது, சாப்பாடு முதற்கொண்டு இடி வாங்குறோம். இதுக்கப்புறம் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு நிலை என்ன அப்படின்னா அவன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, வாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம் வாசிங்க. மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவர்களுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். யாருக்கு முன்னாடி சேர்க்கப்படுவாங்க? யாராவது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, பட்டுன்னு முடிச்சிடலாம். அவர்களுக்கு முன்பதாக சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள். யாரை சேர்ப்பா? மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அட்வென்த் திருச்சபையினர் அங்கத்தினர்கள் இந்த வசனத்தின் விளக்கத்தை நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 25:32 வசனம், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். யாருக்கு முன்னாடி? ரைட். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து 2 குரூப்பா பிரிஞ்சிருவோமா? ஒரு சபையில் 2 குரூப் என்ன 4 குரூப் கூட இருந்துட்டு போங்க, எனக்கு டோன்ட் கேர். நான் இல்லை இங்கேன்னு சொல்ல, எந்த சபைனாலும் சரி, இங்கே நம்மகிட்ட கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். சபையில் 4 பிரிவாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் 4 பேர் தான் இருப்பாங்க, 4 பிரிவு இருக்கலாம், இருக்குது. 4 பேர் 4 திசையில் நிற்பாங்க, இருந்துட்டு போங்க. ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அங்கே கூட்டமாக இருந்துட்டு போங்க. ஒருவேளை ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கீங்களா, இருந்துட்டு போங்க. மத ரீதியாக இருந்துட்டு போங்க. ஆனால் 2 பிரிவு கூடப்படும். ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. சரி, செம்மறி ஆடு என்ன கலரு, வெள்ளாடு என்ன கலரு? வெள்ளாடு வெள்ளை கலரு, செம்மறி ஆடு கருப்பு கலர்னு உங்கள் பாஸ்டர் நினச்சிட்டு இருந்தார் பள்ளிக்கூடம் படிக்கும்போது. வெள்ளாடு என்ன கலர் சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளை கலர்.
வெள்ளை கலர் தானே பாஸ்டர். என்ன கேள்விக்குள்ளே பதிலை வச்சுக்கிட்டு எண்ணெயை போட்டு ஏன் நோண்டுறீங்கன்னு கேட்குறீங்களா? வெள்ளை ஆடு எந்த நிறம் உடையது? இது என்ன வெள்ளாடு எப்படி கருப்பாகும்? வெள்ளாடு எப்படி கருப்பாகும்? நம்புகிறோம். ஏதோ ஒரு தாத்தா ஏதோ ஒரு காலத்தில் வச்சுட்டு போயிட்டார், அப்படி தானே? செம்மறி ஆடு என்ன கலரில் இருக்கும்? ப்ரௌன் கலர். அதாவது ப்ரௌன் என்று சொல்வதை விட ஒரு சாயங்கள் கலந்த ஒரு நிறம், சரியா? சாண்டில். சரி, ஆளுக்கு ஒரு கலர் வச்சுக்கிடுங்க. இப்போ கலர் வேண்டாம். வெள்ளாடுன்னு ஒரு கூட்டம், செம்மறி ஆடுன்னு ஒரு கூட்டம், 2 பிரிவை பிரிக்க போகிறாங்க. தேர் ஆர் 2 groups. இந்த 2 குரூப்பும் பிரிக்கும் போது செம்மறி ஆட்டினுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, பிறருக்கு உதவி செய்வாங்க, அன்பும் இரக்கமும் இருக்கும். எப்படி இவ்வளோ நேரம் பார்த்தோம் தெரியுமா இந்த உலகம் எப்படிலாம் போச்சு, எப்படிலாம் மாறிட்டு இருக்குன்னு? இந்த உலகத்தில் இந்த 3 குணம் இருக்குமா? சான்ஸ் இருக்கா? அப்படி இருந்தால் தான் செம்மறி ஆடு கூட்டத்தில் வர முடியும். அப்படி இல்லைன்னா வெள்ளாடுன்னு சொல்கிறோமே, வெள்ளைன்னு சொல்கிறோமே, அந்த வெள்ளாடுல அது கருப்பாடு தான். பட் வெள்ளாட்டு கூட்டத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்காக மட்டும் வாழணும்னு நினைப்பாங்க, உதவியும் செய்ய மாட்டாங்க, தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2 குரூப்பாக பிரித்து விடுவாராம். எப்போ? கேள்வி என்ன? கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வருகை வரும்பொழுது இந்த காரியங்கள் நடக்கும்போது குரூப்பாக பிரிக்கப்படும், அதில் தெரிந்தெடுக்கப்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு அதிகமாக நாம் இதில் தான் விழுந்து போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற ஒரு பொண்ணுனா என்ன அர்த்தம்? இங்கே கேர்ளை குறிக்கல, கேர்ள் போடுற ஒரு பொருளை குறிக்குது. இன்னைக்கு உலக மனிதர்கள் போடுகிற நகையை குறிக்குது, கோல்டு. இந்த கோல்டை விட ஒரு கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை பேசுறாரு பாருங்க பேதுரு. கோல்டை விட எது ரொம்ப ஒரு ஹைலைட்டா சொல்றாரு? அடுத்த ரீட் பண்ணுங்க, 1 பீட்டர் 1:7. உங்களுடைய விசுவாசம், your faith, சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எது? இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ அழகாக படிச்சுட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணுன்ற செம்மறியாடா வெள்ளாடான்னு பிரித்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் விசுவாசம் பரிசோதிக்கப்படும். டெஸ்டிங். காலேஜில் என் விசுவாசத்தை ஒருத்தர் சோதிச்சா நான் எப்படி இருப்பேன்? என்ன சோதிக்கிற மாதிரி ஒருவேளை யாராவது வந்தா நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்? என்னை யாராவது ஒரு டெம்ப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது செஞ்சாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வாசிச்சிங்கன்னா, தேவனுடைய முத்திரையை பெறுவோமா? நேரமில்லை, வேகமாக போகிறேன். மத்தேயு 24:13 வாசிக்கும் போது இறுதியில் தான் ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி இதில் பதிவு பண்ணப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி வர பாடத்தில் இவ்வளோ மோசமாக இருக்குது. சில நேரத்தில் நிறைய பேர் நினைப்பீங்க, பயமாக இருக்குது பாஸ்டர், எப்படி இனி இந்த உலகத்தில் வாழ? அப்படி தானே? யாருக்காவது பயம் இருக்கா? இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் இதெல்லாம் நடக்கும்போது பயம் இருக்கா? கொஞ்சம் கூட பயப்படலையா? நீங்கள் பயப்படலாம், சந்தோஷம். பயம் இருக்குது, கொஞ்சம் ஒரு ஃபியர்னஸ் இருக்கு இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரூத். உன்னுடைய நேர்மைக்கு பாராட்டுறேன். இப்படி கேட்கும்போது திடீர்னு என்ன செய்யுதுன்னா, ஒரு சின்ன பதற்றம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அடுத்த 2 வசனத்தை வாசி நிறைவு செய்ய போகிறேன். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை அழகாக விளக்குறாங்க. நம்பர் 1, யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் தெரியுமா? பயப்படாத, நீ கலங்காதே. வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதாக. வசனம் கலங்காதன்னு தான் போட்டிருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இவ்வளவு தூரம் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள், இவ்வளவு வளர்ச்சிகள், இவ்வளவு மன திறன்கள் எல்லாத்தையும் பார்த்தோமே. இது சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் இருங்க. தொடர்ந்து என்ன சொல்லுது? ஏன் இதை கலங்காதன்னு சொன்னாருன்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். வழி இதுவே. ஆமாவா? வழி தெரியுமா நமக்கு? பயப்படாதுன்னு சொல்றாருங்க, கலங்காதன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாருல. யோவான் எழுதி வச்சிருக்காரு, சும்மா எழுதினாரு. நான் மறுபடியும் தான் சொல்றேன், பேப்பர்ல எழுதி வச்சிட்டாரா? இல்ல மை அதிகமா இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரா? இல்ல, ப்ராமிஸ், வாக்குத்தத்தம், வார்த்தை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இவ்வளவு விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நம்பி வருகிற பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். ஆமென். எத்தனை ஆமென் சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில்? அப்போ நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமென். இப்போ பயப்படுறதுக்கு ஆமென் சொன்னீங்களா இல்லை இந்த வசனத்துக்கு ஆமென் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை நான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன். அடுத்த நிமிஷம் நான் வாழ்வேனான்னு தெரியல, அடுத்த நிமிஷம் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, அடுத்த நிமிடம் இந்த வேலையை என்னால் செய்ய முடியுமான்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட காலத்தில் இன்னும் என் இதயத்தை நான் மாற்றாமல் இதே வாழ்க்கையை நான் வாழும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா கடவுளுக்கு? ரெண்டாவது விஷயம் என்ன திரும்ப பண்ணோம்? தேவனோடு ஒரு உறவை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜபமோ வேத வாசிப்பும் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் சொல்ல, நேற்று தினத்தில் நம்ம அதை பற்றி தான் பார்த்தோம். நேற்று தினத்தில் பிரசங்கத்தை என்ன பார்த்தோம்? இருந்தவங்க சொல்லுங்க. சீஷர்களை பற்றி சிந்தனை, சீஷர்களை பற்றின ஒரு சிந்தனைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 12 சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சின்ன சின்ன ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். மூன்றாவதாக கடைசியாக மற்ற 24:44 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? Matthew chapter 24 verse 44. Let's read together. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மற்ற 24ஆம் அதிகாரம், மற்ற 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். Matthew 24:44 வாசிங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும். வாட் அ ப்ராமிஸ், வாட் அ வேர்ட் இல்லை? எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நீங்கள் நினையாத நாளிலே அவர் வரப்போகிறார். ஆமென். உண்மையாகவே ஏசப்பா பார்க்க எத்தனை பேர் சந்தோஷமாக காத்திருக்கிறீங்க? ஆமென். அந்த வருகையை பார்ப்பதற்கு ஒரு பக்கம் நிறைய நம்ம சொல்லி பார்த்தோம், அநேகருடைய குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இவருடைய கம்மிங், செகண்ட் கம்மிங்கை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த வருகை எப்படி இருக்கும்? அழகாக நிறைய இடத்துல பைபிள் வசனத்தை பார்த்தோம். அவர் மேகங்களோடு வருவார், சிங்காசனத்தில் அமர்ந்து வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார், இடி முழக்கம் அங்கேருந்து இங்கே வரையும் கேட்குமா, மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் கேட்குமா, எவ்வளோ பெரிய கிணறு தோண்டிட்டு இருந்த மனுஷனுக்கும் கேட்கும், கடலில் ஒருவேளை நீர் மூழ்கி கப்பலுக்குள்ளே போனாலும் சரி அவனுக்கு கேட்கும், ஏன் செத்து போய் மண்ணுக்குள்ளே கிடந்தாலும் கேட்கும். ஆமென். அவருடைய வருகை அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்க போகிறது என்று சொன்னாரே. இந்த செய்தியில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள், நினையாத நாளிலே வரப்போகிறார், மனுஷகுமாரன் வரப்போகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணுமா? கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? பி ரெடி, ஆயத்தமாகுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் ஒருவேளை இருக்கலாம், நிறைய பிரச்சனை தான், உண்மைதான், அநேக பிரச்சனைகள் தான். யாரும் இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க. யாருமே சொல்ல முடியாது எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் மட்டும்தான் இந்த பாடுகள் இருக்கு, சொல்ல முடியாது. காசு இருக்கிறவங்களும் சரி, காசு இல்லாதவங்களும் சரி, குடும்பத்தில் ஒருவேளை இழப்பை கொடுத்த குடும்பமும் சரி, இழப்பை கொடுக்காம நிம்மதியாக அத்தனை பேரும் மொத்தமாக கூட்டமாக வாழ்ந்தாலும் சரி, பிரச்சனை இருக்குதானே செய்யுது. யார் இல்லைன்னு சொன்னா? இவையெல்லாம் இறுதியின் அடையாளங்கள். நாட்கள் நெருங்குகிறது என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு அடையாளங்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் கடினமான காலங்கள் இருக்கிறது. ஆனாலும் கடினமான காலமாக இருந்தாலும் கிறிஸ்துவை யார் நம்பி உண்மையாக வாழ்கிறாங்களோ, அந்த உண்மையான மெய் தெய்வத்தை அறிந்த பிற்பாடு இவர் தான் கரெக்டான வழி, இவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு விசுவாசித்து வாழ்கிறார்களோ, நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ, அவருடைய பாதை அந்த பரலோகத்திற்கு நேராக செல்லும். அந்த பாதையில் பிரவேசிக்க நினைக்கிறவர்களுடைய சிந்தனைகள் ஒருபோதும் தடிப்புரளாது என்பதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12 ஒரு வசனம் வாசம் முடிச்சிடும். நாங்கள் எழுதியிருக்கிறேன், அதை மறந்துட்டு சொல்றதுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இதுதான், ஒரு ஹாப்பி நியூஸ். I'm going to tell you now. Revelation chapter 22 verse 12. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலனோடு கூட வருகிறது. இந்த 2வது பகுதி எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம். நான் முதல் பகுதி மட்டும் பார்க்குறேங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்படிப்பட்ட தேவனுடைய வருகைக்காக காத்திருப்போம். அந்த வார்த்தை சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு எனக்கு. இதோ சீக்கிரமா எப்போ வருவார்? நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ வரேன் 2 வருஷம் சொன்னாரு, இந்த பாஸ்டர் வந்து 2 வருஷம் ஆச்சு, அவரும் வரேன்னு ஆரம்பத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க. வெளியே சொல்லும்போது பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவர்கள் இயேசு வரான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லலாம், அல்லேலூயா கூட்டம் சொல்லலாம், வெள்ளை அங்கி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் அந்த வார்த்தையை நம்புறேன். இந்த வார்த்தையை நம்பின் அடிப்படையில் கிறிஸ்து கண்டிப்பா என்ன செய்வார்? வருவார். அந்த வருகைக்கு நீங்களான காத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.